Hi friends, welcome back to Mama's Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்புற வீடியோ தான் பாப்பீங்க. எங்க கிளம்புறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்லயும் ஓடிட்டு இருக்குது. கலாட்டா சேனல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. சோ அந்த இன்டர்வியூ தான் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவங்க எதுக்காக இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு இன்னைக்கு ஹானர் பண்ணி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. சோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் இப்ப நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்க எப்படி கிளம்புறோம், எங்க போறோம், அவார்ட் ஃபங்க்ஷன் எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குதுன்றதெல்லாம் வீடியோல வந்து பார்த்து. என்னப்பா எப்ப பார்த்தாலும் கவியை போட்டு டார்ச்சர் பண்ற நீனு? அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஸ்பெஷலா ரெடி ஆகணும். அவங்களுக்கு பேரே மாறி போச்சு, கவி கவின்னு. பேரே வேற பேசுனா கவி கவின்னு கூப்பிட்டு கவினே இருக்குது. பேர் என்னமா பேரு? ஸ்வர்ணலதா. அது வந்து நம்ம கவி கவின்னு கூப்பிட்டு கவினே மாறிடுச்சு. அது யாரும் உங்க குருவோட பேரா? அது சொல்லி கொடுத்தவங்களை மறக்க கூடாது இல்ல, அதனால ஒரு வகையில உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னப்பா பையன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துங்கிற? ஏன்னா அது ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் நைட் கழட்ட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால உங்களுக்கு சட்டை கண்ணு முன்னாடி தான் கிடைச்சது. அதனால இது எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலா மோனாக்கு தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இல்லையா தெரியுமே சொல்லிட்டியா நீ? எப்ப சொன்ன? காலையில சொல்லிட்டேன். காலையில தான் சொல்லிருப்பேன். எனக்கே காலையில தான் தெரியும். சொல்லிட்டே தானே இருந்தேன் நானு. எனக்கு அது ஞாபகம் இல்ல, காலையில தான் தெரியும். இந்த 10 நாளா பாத்தீங்கன்னா மோனா போற டைம்ல நான் தூங்கி இருப்பேன். நான் தூங்குற நேரத்துல மோனா வருவா. இப்படியேதான் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள கான்வர்சேஷனே இல்லாம போயிட்டு இருக்குது. அதனால இன்னைக்குதான் வந்து ஆக்சுவலா நாங்க எல்லாருமே ஃபேமிலியோட இருக்கிற ஒரு நாள்னு நினைக்கிறேன். இல்லையா? அது கூட இன்னைக்கு பாவம் புள்ள வந்து கிளாஸ்க்கு போயிருக்கு. இல்ல 3 மணிக்கு மேல, சாயந்தரத்துக்கு மேல. இதுக்கு அப்புறம் தான் நாங்க மேரேஜ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ். ஆமா, வந்தோன்னா டயர்டா படுத்து தூங்கிடும். நம்ம இருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. நம்ம பர்ச்சேஸ் அது இதுன்னு சுத்திட்டு இருப்போம். அப்படிதான் இருந்தது. இனிமேல் தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கிறேன். நம்ம ஈவென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போறாங்க. பிளஸ் மோனாக்கும் வந்து மேக்கப் எல்லாமே இவங்க தான் பண்ண போறாங்க. உங்களுக்கு ரெகுலரா தெரியும், என்கேஜ்மெண்ட்ல இருந்து நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா இவங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சுட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப உன்னை எதுக்கு மேக்கப் பண்றாங்க? எதுக்கு உனக்கு பட்டு குஞ்சலம் கட்டுறாங்க? அத சொல்லு முதல்ல. இப்பவே வச்சு பாத்துக்கிறேன் எல்லாத்துக்கும். என் மூஞ்சி செட் ஆகுதா செட் ஆகலையா ஒவ்வொரு டைம் நம்ம செட் பண்ணி. ஆனா என்னதான் பட்டு குஞ்சலம் கட்டினாலும் வெள்ளி கம்பி தெரிது பேர். இருத்தல் எல்லாத்துக்கும் வயசான வரதான்ப்பா செய்யும். தலையில நிறைய இருக்கு என் தலையில விட. என் தலையில இது ஒன்னே ஒண்ணு மட்டும் நட்டு நிக்குது. சரி, அது வந்து ராசி, அதுக்குனால விட்டேன் நான். ராசி சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். அது எங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு புடுங்கணும்னா நிறைய வளருதாமா. அதனால அது அப்படியே இருக்கட்டும். யாராவது கேட்டாங்கன்னா அது ராசி எனக்கு அப்படின்னு வேண்டியதுதான். கல்யாணம் போது அதுல இருந்தாதான் வந்து என்ன சொல்ல கெத்து. இல்ல அப்படின்னா நம்மள கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க. சரி, ஓகே. உன் ட்ரெஸ் எல்லாம் வந்துச்சா? புது ட்ரெஸ் காட்டவே இல்லை நீனு. இன்னும் காட்டவே இல்லை. நேத்து நைட்டு சுட நேத்து நைட் எடுத்துட்டு வந்து டெய்லர் வீட்டுக்கு கொடுத்தாச்சு. டெய்லர் வீட்ல இருந்து இப்பதான் இறக்கி இருக்கும். எல்லாம் நான் பினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து இவங்களை புக் பண்ணி இருந்திருக்காங்க. நிறைய 2-3 ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வந்தவொடனே சொன்னாங்க ஹாப்பியா. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் வச்சவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இவங்களோட ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணுங்க. சூப்பரா பண்றாங்க. அதுவும் இல்லாம மெகந்தி கிளாஸ் எல்லாம் இவங்க எடுக்கிறாங்க. சரிங்களா? நீங்களும் ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்களும் ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட் ஆயிக்கலாம். ஃபைனலா முடிஞ்சது. நல்லா இருக்கு, நல்ல கர்லிங்கா இருக்கு, பஃபியா இருக்கு. எவ்வளவு முடி இருக்கு பத்தியா? அது எல்லாம் டாப்பா முடி வச்சிருக்குது. இனிமேதான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் பண்ணோம். மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் ஃபைனல் லுக் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கும்போது அரகுறையா காட்டுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து மோனா பண்றா. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து எனக்கு பர்சனலாவே எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து நாங்க செட் ஆயிட்டோம். அதனால வந்துட்டு இப்ப எங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு என்ன ஜுவல் செட் எதுக்கு மேட்ச் பண்ணணும், என்ன ஹேர் ஸ்டைல் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கூட இருந்தா எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஆரம்பத்திலேயே நீங்க என்கேஜ்மெண்ட்லயே பாத்திருப்பீங்க. அந்த ஜுவல் செட் மோனாக்கு செட் பண்ணதுல இருந்து எல்லாமே வந்து 1 by 1 நான் சொல்லுவேன். என்ன மாதிரி அவுட்புட் வேணும்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன, அதுல என்ன மைனஸ் இருக்கு, என்ன பிளஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணி எல்லாரும் ஒரு கன்க்ளூஷன்ல வந்து நம்ம வந்து முடிவெடுத்து பண்ணுவோம். அந்த மாதிரி தான்
இனி அடுத்தது நான் ஒரு நாள் ஃப்ரீயா வர சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணோம், என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும், என்ன ஜுவல் செட் போடணும், நம்ம என்ன ட்ரெஸ் மோனாக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டினாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஐடியாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எனக்கு கலாட்டால நம்ம அவார்ட் வாங்க போறது வந்து நமக்கே வந்து அவங்க என்ன சொல்றது ரொம்ப லேட்டா தான் சொன்னாங்க. ஒன் டேக்கு முன்னாடி தான் நமக்கு சொன்னாங்க. அதனால அந்த அவசரத்துல வந்து நம்ம பேச முடியல. சரி ஒரு நாள் நல்லா அழகா ரெடி ஆகி போகணும், ஹேர் ஸ்டைலாச்சும் வேணும் அப்படிங்கறதுனால தான் நம்ம திடீர்னு வந்து நான் கவியை கூப்பிட்ட உடனே நான் வரேன்க்கா, எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு, இருந்தாலும் அவங்க கிட்ட நான் டைம் கேட்டு உங்களுக்காக வந்து நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு இவங்க இதுக்கப்புறம் அவங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதை தான் அது முடிக்க போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப டப்பு நம்ம எல்லாரும் ரெடி ஆயிட்டு டிரான்சிஷன் காட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வருவோமா வரமாட்டோமா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு தெரியல. நான் ரெடி ஆவேனா ஆக மாட்டேன், நான் போக மாட்டானு தெரியல. ஆனா அக்கா பாவம் எனக்காக உட்கார்ந்து எனக்கு வந்து டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல அக்கா டக்குன்னு எனக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னை ரெடியோ ஆக்கிட்டாங்க. நாங்களே ஷாக் ஆயிட்டோம். திடீர்னு மோனா ஃபாத்திமா சர்ச் வந்துட்டா அப்படின்னு, அதுக்குள்ள வந்துட்டாளா, நாங்க வரமாட்டா, லேட் ஆகும் நினைச்சோம். பட் காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு சண்டே அதுமா எந்த ஒரு டிராபிக் எதுவுமே இல்ல. அதனால நான் சர் அப்படின்னு வந்துட்டேன். நான் சர்ச்ல இருந்து டைரக்டா வந்தோடனே அக்கா வந்து என்ன ஃபுல்லா பிரிட்டியா வந்துட்டு கிளப்பி விட்டுருக்காங்க. தேங்க்யூ. இந்த பொண்ணு ஃபாஸ்டா நடக்குதுப்பா. நான் எப்படி இப்ப பென்சில் வச்சு நான் ஃபாஸ்டா நடக்குது. நீ வேற ஹீல் போட்டுருக்க, ஏனி மேலே ஏறி நின்றுக்கிற. ஹீலே பிடிக்காது. சரி வேற என்ன பண்றது, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிற கட்டாயத்துல சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டதுனால இந்த பொண்ணு ஃபாஸ்டா போகுதுப்பா. நான் எப்படிப்பா நடக்க நானு? ஸ்லோவா நட, நீ முதல்ல ஸ்லோவா நட. அதுக்கு நீங்க ட்ரெஸ் தான் கீழே விழுவும், மண்ணுல பரவாயில்ல, நீயே கீழே விழுந்துருவ. அப்புறம் அந்த கீழே போட்டு அப்படியே ஆடுது, தகடா குடியார மாதிரி ஆடின்னு வருது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பாக்குறாங்க, எங்க பிடிச்சி இழுக்கலாம். போய் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லாருமே கிளம்பிட்டோம். யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் சொல்லு. அவங்க கடைசியில் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம கடைசி சீட்ல அவங்க அக்கா கூட போய் உட்காந்துக்கிறாங்க. ஆள் மண்டையும் தெரியல, ஒண்ணும் தெரியல, அப்படியே தூக்க கலகத்துல இருக்கிறியாடா? இல்ல, தூங்கி எந்திரிச்சுதான் வந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவங்க சொன்ன டைம்ல இருந்து ஒரு 1 hour பிஃபோரே ரீச் ஆகுறோமா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீச் ஆயிட்டோம். நம்ம மேல போகணும். மேல ஆடிட்டோரியம் செகண்ட் ஃப்ளோரா? ஹால் ஆடிட்டோரியல ஹால் மண்டபமா? ஆமா, வேலம்மாள் ஹால் அங்கதான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ரீச் ஆயிட்டு மேல போய் வைப் பண்ணுவோம். ஓகே, நல்லா பல்ல கட்டின்னு இருக்க. என்னப்பா எங்கப்பா உங்க காஸ்டியூம் காட்டுனியா? என் காஸ்டியூம் ஃபுல்லா காட்ட நான் தெரியலையே. காஸ்டியூம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, சாரியும் நல்லா இருக்கு. சாரி சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. என்னப்பா ரூம்ல உட்கார வச்சிட்டாங்க. நம்மள ஈவெண்ட பார்க்க விட மாட்டேன்றாங்க. போனா அவார்டு வாங்கினோமா வந்தோமான்னு இருக்குமாமா. இல்ல அவார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணா உட்காந்துக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க எப்படி பிளான் பண்றாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் தூக்கிட்டு வந்து இங்க ரூம்ல விட்டாங்க. ஒரு ரூம் கொடுத்து இந்த ரூம்ல இருங்க, நாங்க கூப்பிடும் போது என்ட்ரி கொடுத்தா போதும்ட்டாங்க. போலாமடா தக்கா அம்மா நம்ம இங்க தூங்க வரலமா. ஏய் டைம் ஆகுது. கிஃப்ட் கொடுப்பாங்கடா, கிஃப்ட் வாங்கணும்டா. ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, உள்ள நுழைஞ்ச உடனே ஐஸ்கிரீம். நார்த் இந்தியாவுக்கு ஒரு அம்பானி வீட்டு கல்யாணம் என்றால் சவுத் இந்தியாவின் மிக எதிர்பார்க்கும் கல்யாணம் நம் மோனாவின் கல்யாணம். ஜாலியாக எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் மகளின் நிச்சயதார்த்த தருணத்தில் கலங்கிய இவர்களது கண்கள் அன்று இன்குபேட்டரில் கொடுத்த குழந்தையை நினைவுபடுத்தியது. இயல்பான பேச்சாலும் யதார்த்தமான நடிப்பாலும் வியூஸ்களை மாறி குவிக்கிறார்கள். காலை 11 மணி மாலை 6 மணி என தவறாமல் வீடியோ வருகிடும் வேதிமா உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களின் நேசத்திற்குரிய குடும்பமாக திகழும் மாமா வித் வேதிமா அவர்களுக்கு most loved family of the year 2024 என்ற விருது வழங்குவதில் பேரன்புடன் பெருமிதம் கொள்கிறது.
Ranaka. இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்ட ஒருத்தங்க கையில தான் இந்த அவார்டு வந்து போய் சேரணும். ஸோ தட் இஸ் நல்லதானே நம்ம மௌலி. அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு பண்ணலாம். அதுதான் இந்த ஒரு மேடையில் இருக்கு உங்களை கொண்டு வச்சிருக்கு. ஸோ சின்ன பிள்ளையெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் சொல்லியிருக்க செயலாம் இந்த அளவுக்கு ஒரு விருட்சமா வளர்ந்துருக்கு. எஸ் ப்ளீஸ். Thanks to Manada.